வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புத்தளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு அருமையான ஒரு செழுமையான ஒரு தோட்டத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த தோட்டம் அமைந்திருக்கிற பகுதி ரொம்ப இயற்கையில் கொஞ்சம் அன்னையின் மடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நமக்கு பார்க்கும்போது ஒரு தென்படுது நமக்கு. நம்ம இடத்து பக்கத்துலேயே தார் ரோடிலேருந்து பக்கத்துலேயே அருமையான ஒரு பாலாறு போயிட்டுருக்கு. அந்த அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது நம்ம வந்த பாதை. இதான் வந்து காஞ்சிபுரம் வர பாதை. இப்படி நேராக காஞ்சிபுரம் போகலாம், வாலாஜாபாத், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியாக போகலாம். இது மண் ரோடு. இது உள்ளே போது பார்த்திங்கன்னா அந்த மண் ரோடு. இந்த மண் ரோடுக்குள்ளே நேராக ஒரு 200 அடி இருக்குது. மண் ரோடு உள்ளே நடந்தே வந்தால் ஒரு 200 அடியில் உள்ளே வந்துடலாம். அந்த மண் ரோடு யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. அந்த மண் ரோடுக்குள்ளே நேராக அப்படியே வந்தால் நம்முடைய 1 ஏக்கர் 54 சென்ட் வளமான செழிப்பான தோட்டம். இது எலுமிச்சை, மாங்காய், தென்னை மற்றும் இதர பழ வகைகள் எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு அழகான அற்புதமான இந்த புத்தளி அப்படின்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 1 ஏக்கர் 54 சென்ட்டு அழகான அற்புதமான ஒரு தோப்பு. இந்த தோப்பு தான் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இடத்துக்குள்ளே போயிட்டு மற்ற எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, நீங்கள் தாம்பரத்துலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா தாம்பரம் வழியாக வாலாஜாபாத்லேருந்து நீங்கள் இந்த புத்தளி அப்படின்ற கிராமத்துக்கு வந்துடலாம். நீங்கள் இந்த பாருங்கள், இடத்தோட வடிவமைப்பு நான் காட்டுறேன் பாருங்கள். தார் ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடிய மண் ரோடு. இது யாருக்கும் உரிமையற்ற ஒரு பாதை. நமக்கு எஃப்எம்பி ஸ்கெட்சிலே வந்துடும் நமக்கு இந்த பாதை யாருக்கும் உரிமையற்ற பாதைன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அப்படி நேராக வந்து அப்படின்னா நம்ம தோப்பு வந்துடுது, சரிங்களா? வாலாஜாபாத் வழியாக இந்த புத்தளின்ற கிராமத்துக்கு வந்துடலாம். நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா செங்கல்பட்டு வாலாஜாபாத் வழியாக வரலாம். இல்லை காஞ்சிபுரம் வழியாக வரதுனா காஞ்சிபுரம் டு உத்தரமேரு போகிற லைனில் வந்து வரலாம். இல்லை வாலாஜாபாத் வழியாக வந்தோம் இந்த தோப்பை நம்ம பார்க்கறதுக்காக வந்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த தோப்பு உள்ளது பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சூப்பரான ஒரு 4 சதுரத்தில் ஒரு மாடி வீடு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா தளம் போட்டு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா அழகாக ஜம்முன்னு ஒரு போர் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. ரொம்ப அற்புதமாக ஒரு வீடு இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் சூப்பராக தங்கிறது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நம்மளோட இடத்துடைய வடிவமைப்பு பின்பகுதியிலேருந்து காட்டுறோம், அதையும் பாருங்கள். இதை பாருங்கள், நம்மளோட 1 ஏக்கர் 54 சென்ட்டு ப்ளஸ் மண் ரோடு ப்ளஸ் மெயினான தார் ரோடு, சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல அழகான அற்புதமான அந்த வீடோடு சேர்த்து நமக்கு மொத்தம் ஒரு சென்ட்டின் விலை ஒரு 55,000 சொல்கிறாங்க. சரி, விலை குறித்து பேச வாய்ப்பு உள்ளது. 55,000 1 ஏக்கர் 54 சென்ட்டின் மொத்த விலை ஒரு 85 லட்ச ரூபா கிட்ட வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக வர்த்தபுளான ஒரு இடம் தான். நல்லா அழகாக காய்த்து கொண்டு இருக்கக்கூடிய எலுமிச்சை பழங்கள் காய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வளமான ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரைநெல்லி, முழுநெல்லி, எலுமிச்சை, சப்போட்டா, வாழை, கொய்யா பழங்கள், அப்புறம் தென்னை மரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக எல்லாமே விளைஞ்சின்னு இருக்கக்கூடிய ஒரு பூமி. இந்த மரங்கள்லாம் வச்சு எப்படி ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நல்லா அழகாக அற்புதமாக விளைஞ்சின்னு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பூமி. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று கட்டிட்டு தண்ணியை வந்து பைப் மூலிமா உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்லா அழகாக என்ட்ரன்ஸில் ஒரு கேட் வச்சுருக்காங்க. இடம் முழுவதும் இரும்பு வேலியால் வந்து கம்பி வேலியால் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நல்லா முழு பாதுகாப்போடு அமைந்திருக்கு. வேறு ஆடு மாடு எதுவுமே உள்ளே வர மனிதர்களுக்கு உள்ளே வர முடியாது. 2 பக்கம் கேட்டு வச்சுருக்காங்க. இந்த 2 கேட்டே திறந்துட்டு தான் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும். நல்லா அழகாக ரொம்ப மெயின்டெனன்ஸோடு இருக்கக்கூடிய புத்தளி அப்படின்ற கிராமத்தில் ஒரு 1 ஏக்கர் 54 சென்ட்டு. ஒரு சென்ட்டின் விலை வெறும் 55,000 மட்டுமே. ஒரு 4 சதுரத்தில் அழகான ஒரு மாடி வீடோடு சேர்த்து நம்ம விற்பனைக்கு உள்ள ரொம்ப அழகான அற்புதமான செழுமையான ஒரு தோப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரொம்ப மாங்காயெலாம் வந்து இந்த மல்கோவா அது மாதிரி சில ரொம்ப இனிப்பு சுவைமிக்க மாங்கனிகள்லாம் ரொம்ப அழகாக அற்புதம் விளைஞ்சின்னு இருக்குது. நல்ல வருடத்திற்கு நல்ல ஒரு நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பூமியாக அந்த பூமி கண்டிப்பாக தென்படும். செம்மண் பூமியாலான செங்கட்டு மண் பூமி. ரொம்ப மெயின்டெனன்ஸோடு இருக்கக்கூடிய நிலம். அதான் மெயினாக வந்து நல்லா இருக்குது நண்பர்கள். இடத்த நீங்கள் வந்து பார்வையிடுங்க. நீங்கள் பார்வையிடும் போது உங்களுக்கு இடம் 100% கண்டிப்பாக பிடிக்கும். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. அந்தளவுக்கு இடம் நல்லா இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளான்னு கேட்டால் கண்டிப்பாக 100% ஒர்த்தபுள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே காலி விவசாய நிலமே இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 40,000 to 45,000 ஒரு சென்ட்டின் விலை போயிட்டுருக்கு. இது நமக்கு எல்லாமே வச்சு மெயின்டைன் பண்ணி இரும்பு வேலி கம்பி வேலியெல்லாம் போட்டு ஒரு வீடோடு சேர்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் தாராளமாக தரலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி 4 சதுரத்தில் ஒரு வீடு மாடி வீடு கட்டணும், மெத வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியாது நமக்கு. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடும் கட்டிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மேலே அழகாக ஒரு தடுப்பு சுவர்லாம் வச்சு மேலே நேர்கொடை மாதிரி வச்சு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நேர்கொடை மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வந்தால் போனால் கார் விடுறதுக்கெலாம் வந்து நமக்கு அழகாக அற்புதமாக ஒரு பாதுகாப்போடு இருக்குது. இப்போ முதல்லேருந்து திருப்பி வரேன். இது நம்ம வந்த தார் ரோடு.
இந்த வழியாக தான் நம்ம தாம்பரத்துலேருந்து வர மாதிரி தான் இந்த வழியாக தான் வரணும். தாம்பரத்துலேருந்து நேராக இந்த வழியாக வரும். நம்ம இடத்துடைய இடதுகை பக்கமாக பார்த்தீங்கன்னா ஆறு அமைந்திருக்கு. இந்த ஆறுலேருந்து பக்கத்தில் ரோடு ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு 20 அடி யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு 200 அடி நடந்து செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய இந்த பொது பாதை. இந்த பாதை இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இந்த பாதை வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. இந்த வழியில் யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். இது எஃப்எம்பி கிராம நிர்வாகிகளுடைய வரைபடத்திலே நமக்கு இந்த வழிப்பாதை பொது பாதைன்றதுக்கான ஆதாரத்தோடு நமக்கு வந்து அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நேராக இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு பாருங்கள். நேராக இடத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு அழகான ஒரு தடுப்பு சுவர், ஒரு கம்பி வேலியெலாம் போட்டு அழகாக அற்புதமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலம். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்படி வந்து அந்த ரோடு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த வண்டி ஒன்று போது பாருங்கள். அது மெயினான ஒரு தார் ரோடு, கிராமத்து ரோடு. பஸ் எல்லாம் அந்த சைடில் வரும். நம்ம வேணால் அங்கே கேட்டு கூட இறங்கிட்டு அங்கே நடந்தே கூட வந்துடலாம். வாலாஜாபாத் வந்துட்டு வாலாஜாபாத்லேருந்து நம்ம புத்தலின்னு கேட்டு இறங்கிட்டு அப்படியே அழகாக நடந்து வந்துடலாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு அழகாக ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு போட்டு உள்ளே நம்மளுடைய தோட்டம், செழுமையான ஒரு தோட்டம். இந்த தோட்டம் சுற்றியும் வந்து நண்பர் பார்த்திங்கன்னா இந்த விவசாயி உள்ளே கார் போகிறதுக்கு அழகாக வழி வந்து அவரே ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ளே நேராக அந்த கேட்டு திறந்தவொடனே கார் உள்ளே போயிட்டு அந்த நம்ம வீட்டாட நிறுத்துகிற மாதிரி அழகாக ஷெட்டெல்லாம் ஒன்று போட்டு ஒரு 4-5 கார் உள்ளே நிறுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு ஷெட்டு போட்டு ஒரு திண்ணையெல்லாம் ஒரு வடிவமைச்சு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. இடத்த சுற்றி வந்து தேக்கு மரங்கள், தென்னை மரங்கள் அதெல்லாம் வச்சுருக்காரு. ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குது. நல்லா மாங்காயெல்லாம் காய்க்கும்போது எடுத்திங்கன்னா நல்லா வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். இப்போ எதுவுமே அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுவுமே கிடையாது. கொய்யா பழங்கள் மட்டும் ஒரு சில இடத்துல கண்ணுக்கு தென்படுது. எல்லாமே கொய்யா தான் இப்போ அறுவடை ஆகிட்டு இருக்குது. இந்த பாருங்கள் ஃபுல்லாக அந்த பக்கம் என்ட்ரன்ஸில் ஒரு இரும்பு கேட்டு, இந்த பக்கம் வரும்போது ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு இரும்பு கேட்டு வச்சுருக்கார் நண்பர். நேராக அழகாக அப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸ் உள்ள அழகாக அற்புதமாக நம்ம கார் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடலாம். நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸு நீங்கள் இந்த இடத்த வந்து பார்வையிடுங்க. நீங்கள் பார்வையிடும்போது கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு காலி விவசாய நிலத்தை தாம்பரம் பகுதியிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலி விவசாய நிலத்தை ஒரு 40 லட்சம் 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு மரம்லாம் வச்சு ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணி ஒரு 4-5 வருஷம் மெயின்டைன் பண்ணி அது கொண்டு வரதுக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விலையும் வந்து ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட், ஒரு 55 லட்ச ரூபா ஒரு ஏக்கர் என்பது வரவேற்கத்தக்க செயலை தான் நான் சொல்லுவேன். தாம்பரத்துலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஒரு 53 கிலோமீட்டர் தான் வரும். ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இடத்த நான் வந்துடலாம். வண்டலூர் வழியாக வரும்போது ஒரு 48-49 கிலோமீட்டர் வந்துடும். நீங்கள் வந்து இடத்த வந்து பார்த்துட்டு ஒரு 1/2 அன் இல்லை 1 ஹவர் வந்து பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம். நம்ம சனி ஞாயிறு டைமில் வந்து நம்ம ஃபேமிலியோட கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டு ஒரு ரவுண்டு சும்மா தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போனோம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கணும், ஒரு கிராமத்து லைஃப் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. செங்கல்பட்டுலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாம். இந்த பாருங்கள் அழகாக அற்புதமான ஒரு 4 சதுரம் வந்து அழகான ஒரு மாடி வீடு. காரே வந்து உள்ளே நிறுத்தலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வடிவமைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு துளசி மாடம் வச்சு ரொம்ப அற்புதமாக வீட்டை வந்து ஒரு க்ளீனாக மெயின்டெனன்ஸோடு உள்ளே வச்சுட்டு ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் ப்ளஸ் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இந்த வீடு. பாருங்கள் அழகாக அற்புதமாக இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு மாடி வீடு எதிர்க்க வந்து இது துளசி மாடம் வச்சு எவ்வளோ அழகாக அற்புதமாக ஷீட்லாம் போட்டு வச்சுருக்காரு பாருங்கள். நல்லா செலவு பண்ணியிருக்காங்க இடத்துக்கு. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வீடு. ஒரு 4-5 காரே உள்ளே நிறுத்தலாம். இங்கேயே வந்து சமையல் செய்கிற அளவுக்குலாம் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கூடம், இந்த கூடமாக தெரியுது நமக்கு. பக்கத்துலேயே அப்படியே ஒட்டின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பின்னாடி சைடில் ஒரு சில நண்பர்களை வந்து இதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு வீடு கட்டிட்டு அங்கேயே வந்து வசிட்டு இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பின்பகுதியில் பாருங்கள், இங்கே நம்ம கண் பார்வையிலே வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதையிலே வந்து ஒரு 2-3 நண்பர்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக அற்புதமாக ஒரு துளசி மாடத்துக்கு உள்ள அப்படியே என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு ஹாலு, நல்லா அழகாக ஃபேன் போட்டு லைட் போட்டு நம்ம சூப்பராக வச்சுருக்காங்க. நமக்கு எந்த விதமான செலவுமே கிடையாது. இடத்த வாங்கிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தாராளமாக இந்த இடத்துல நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுனால ஃபேமிலி ரன் பண்ணலாம், இல்லை கெஸ்ட் ஹவுஸ் வேணாலும் கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கலாம். ஒரு ஹாலு, அழகாக ஒரு பெட்ரூமு, உள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. நமக்கு எந்த விதமான சின்ன செலவு கூட நமக்கு இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. நம்ம வந்தால் நம்ம வாங்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இடத்த நீங்கள் வந்து பாருங்கள். யாரும் இடத்த பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த இடத்த பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கின்ற பட்சத்தில் இடத்துல டாக்குமெண்டேஷன் எடுத்து ஒரு காப்பி தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக இந்த இடத்த நீங்கள் கிரயம் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வில்லங்கம் இல்லாத ஒரு அருமையான அற்புதமான புத்தளி, 1 ஏக்கர் 54 சென்ட் விவசாய நிலம். ஒரு சென்ட்டின் விலை ரூபாய் 55,000 மட்டுமே. ஒரு போர் வசதியும் ஒரு மின்சார வசதியும் அமைந்துள்ளது. அதனால் இந்த இடத்த தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மற்றபடி இருந்தால் நேரில் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன், விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.
ஐயா, மீசை முளைச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீசை முளைச்ச பிறகு அப்பாவுக்கு சொத்து இருந்தா கூட அதுல ஒரு செல்லி காசு கூட தொடாமே தான் உழைப்பால உழைச்சி அவங்களுக்கு யார் சோறு போடுவானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. நான் ஆம்பளை.